ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜே10 அனிமியோட நெக்ஸ்ட் எபிசோட் தான் பார்க்க போறோம். ஸோ நீங்க இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு ஆன் டைம் நோட்டிஃபிகேஷனா காமிக்கும். சரி வாங்க நம்ம இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம். ஸோ லாஸ்ட் எபிசோட்ல என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, நம்ம ஹீரோவை விசாரணை பண்றதுக்காக கிங்குன் பிரிவுக்கு கூட்டிட்டு வந்திருப்பாங்க. ஆனா அதே நேரத்துல கல்ட்டு குரூப்பை சேர்ந்தவனுங்களும் கிங்குன் பிரிவை அட்டாக் பண்றதுக்காக உள்ள நுழைஞ்சிருந்திருப்பானுங்க. இப்படி எல்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் நம்ம டிராகன் எல்டர் கிங்குன் பிரிவோட கிராண்ட் மாஸ்டரையே முதுகுல குத்தி இருந்திருப்பாரு. அதோட போன எபிசோட முடிச்சிருப்பாங்க. இந்த எபிசோட்ல என்ன நடக்குது அப்படிங்கறத வாங்க வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சோ இந்த எபிசோடோட ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம டிராகன் எல்டர் தான் காமிக்கிறாங்க. இந்த இடத்துல எக்கச்சக்கமான டயலாக்ஸ் வரும். சோ அது எல்லாத்தையும் சொல்லி உங்களை போர் அடிக்க விரும்பல. சோ அதனால நான் என்ன நடக்குது அப்படிங்கறத ஷார்ட்டா சுருக்கி சொல்றேன். சோ புரிஞ்சுக்கோங்க. ஆக்சுவலா இந்த கிங்குன் பிரிவோட கிராண்ட் மாஸ்டரா இருந்திருக்க வேண்டியது வாங் அப்படிங்கிற ஒருத்தவர் தான். அது மட்டும் இல்லாம அந்த வாங் தான் நம்ம டிராகன் எல்டரை காப்பாத்தி இவனுக்கு ஒரு அப்பாவா இருந்து எல்லாத்தையும் சொல்லி கொடுத்திருந்திருப்பாரு. ஆனா 100 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த போர்ல ஏதோ ஒரு சில விஷயங்களால வான் எங்கேயோ காணாம போயிட்டாரு. அதுக்கப்புறம் இப்ப இருக்க கிராண்ட் மாஸ்டர் தான் அவர் பதவி ஏத்திருந்திருப்பாரு. ஆனா இத டிராகன் எல்டரால சுத்தமா ஏத்துக்கவே முடியல. அதனால அவன் இப்ப இருக்கிற கிராண்ட் மாஸ்டருக்கு இந்த கிங்குன் பிரிவு ஆட்சி பண்றதுக்கு தகுதியே இல்லைன்னு நிரூபிக்கிறதுக்காக இவ்வளவு நாட்களா இவன் மறைஞ்சிருந்து எல்லா விஷயங்களையும் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கான். அது மட்டும் இல்லாம காணாம போன அந்த வாங்குக்காக இந்த கிங்குன் பிரிவையே பழி வாங்கணும் அப்படின்னு இவன் கல்ட்டு குறிப்பு கூட கூட்டு சேர்ந்து இவ்வளவு நாட்களா செயல்பட்டுக்கிட்டு இருந்திருக்கான். அப்ப டிராகன் எல்டர் சொல்றான், என்ன எல்லாரும் அப்படி பாக்குறீங்க? அடே கிராண்ட் மாஸ்டர், உன்னை நான் அவ்வளவு சீக்கிரத்துல எல்லாம் கொண்டுட மாட்டேன். இந்த கிங்குன் செட் கொஞ்சம் கொஞ்சமா அழிகிறத நீ உன் கண்ணால பார்த்து அழுகணும். உனக்கு இந்த இடத்துல கிராண்ட் மாஸ்டரா இருக்க தகுதி இல்லைன்னு உனக்கு அப்ப புரிய வரும் அப்படிங்கிற மாதிரி லூசுத்தனமா பேசிக்கிட்டு இருக்க. அப்ப அதே நேரத்துல இங்க ஓடி வந்த ஒரு டிசபிளும், கிராண்ட் மாஸ்டர் ஒரு முக்கியமான விஷயம், நம்ம போட்டிருந்த ஃபார்மேஷனே பிரேக் பண்ணிட்டு அந்த கல்ட்டு குரூப்பை சேர்ந்தவனுங்க உள்ள நுழைஞ்சிட்டானுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதை கேட்ட அங்க இருந்து எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. அப்ப பேம்பா எல்டர் அந்த இடத்துல செம காண்டாகிறாரு. அடே டிராகன் எல்டர், இவ்வளவு நாட்களா நல்லவ மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்து கல்ட்டு கூட கூட்டு சேர்ந்து எங்களுக்கு துரோகம் பண்ணிருக்க, உனக்கு வெக்கமா இல்ல? நான் எதுக்காக வெக்கப்படணும்? இது எல்லாத்துக்கும் நீங்க தகுதியானவங்க தான்டா. அதை கேட்ட நம்ம ஹீரோ அந்த இடத்துல, அப்படின்னா இவன் தான் நினைக்கிறேன் எங்க கிராமத்துல இருக்க மக்களை கொன்னது இவன் தான் நினைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்துல சமக்கெடுப்பாக்குறான். அப்ப நம்ம பேம்போ எல்டரும் பின்னாடி இருக்க மத்த செக்ட் லீடர் கிட்ட சொல்றாரு, எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க, சீக்கிரமா வெளியே போய் வெளியே இருக்க கிங்குன் பிரிவோட டிசபிளுக்கு நீங்க உதவி பண்ணுங்க. இந்த டிராகன் எல்டரை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம பேம்போ எல்டர் டிராகன் எல்டர் கூட ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்ப அதே நேரத்துல இந்த இடத்துக்கு வந்திருந்த மாங்கும் கிங்குன் பிரிவுக்கு உதவி பண்றதுக்காக அவனுங்களும் ஃபைட் பண்றதுக்கு தயாராகிறானுங்க. அப்ப இந்த இடத்தோட கிராண்ட் மாஸ்டரும் இந்த இடத்துல இருந்து அப்படியே பொறுமையா வெளியே கிளம்பிக்கிட்டு இருக்காரு. அவரை பார்த்த இந்த மாங்கும் அவர் பின்னாடியே போக, இது எல்லாத்தையும் அந்த ஃபெங் பள்ளத்தாக்க சேர்ந்தவனும் அங்க இருந்து மறைஞ்சிருந்து பாத்துக்கிட்டு இருக்கான். அப்ப அதே நேரத்துல இங்க இருந்த நம்பாளுங்களும் கிராண்ட் மாஸ்டரை பாதுகாக்கிறதுக்காக இவனுங்களும் இங்க இருந்து கிளம்புறானுங்க. அதே நேரத்துல இங்க அந்த மாங்க தான் காமிக்கிறாங்க. அவர் கிராண்ட் மாஸ்டர் போன பாதையை நோக்கி தான் அப்படியே நடந்து போய்கிட்டு இருக்காரு. அப்ப சடனா குறுக்க அந்த ஃபெங் பள்ளத்தாக்க சேர்ந்தவன் அப்படியே முடியாத மாதிரி அப்படியே தட்டு மாதிரி வந்துகிட்டு இருக்கான். அவனை பார்த்த மாங்கும், ஹே உனக்கு எதுவும் ஆகலையில, நல்லா தானே இருக்குன்னு கேட்டுக்கிட்டு இருக்க. அப்ப டக்குன்னு அவன் வில்லத்தனமா சிரிச்சிட்டு அவன் கிட்ட இருக்க வெப்பன் எடுத்து நம்ம மாங்கோட வயிற்றிலே சொருகிடுறான். அதே நேரத்துல இங்க நம்ம கிராண்ட் மாஸ்டர் தான் காமிக்கிறாங்க. அவர் அப்படியே முடியாம தட்டு மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நடந்து போய்கிட்டு இருக்காரு. ஆனா இப்ப இவருக்கு முன்னாடியும் அந்த ஃபெங் பள்ளத்தாக்க சேர்ந்த வந்து நிக்கிறான். கிராண்ட் மாஸ்டர், நீங்க எங்க போய்கிட்டு இருக்கீங்க? ஆமா, நீ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அதுவா, உங்களை பாதுகாக்கிறதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு டக்குன்னு அவரோட வெப்பனை பயன்படுத்தி நம்ம கிராண்ட் மாஸ்டர் அட்டாக் பண்ண அவரும் ஜஸ்ட் மிஸ்ல அப்படியே தப்பிச்சிடுறாரு. ஆக்சுவலா இந்த இடத்துக்கு வந்திருக்கவன் அவன் ஃபெங் பள்ளத்தாக்க சேர்ந்தவனே கிடையாது. இவன் கல்ட்டு குரூப்போட ஆளு தான். ஃபெங் பள்ளத்தாக்க சேர்ந்தவங்க மாதிரி வேஷம் போட்டுட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கான். அப்ப அவனும் அவன் கிட்ட இருக்க நைஃப் மாதிரியான வெப்பனை பயன்படுத்தி நம்ம கிராண்ட் மாஸ்டர் அட்டாக் பண்ண, ஆனா இப்ப டக்குன்னு அந்த இடத்துக்கு வந்த நம்ம ஹீரோ அந்த வெப்பனை தடுத்து நம்ம கிராண்ட் மாஸ்டருக்கு பாதுகாப்பா வந்து நின்னுகிட்டு இருக்கான். ஆனா அந்த கல்ட்டு குரூப்பை சேர்ந்தவனும் அந்த இடத்துக்கு அவனோட ஆளுங்களை அப்படியே வர வச்சிடறான். அப்ப கிராண்ட் மாஸ்டர் சொல்றாரு, இங்க பாருங்க, இப்ப இந்த இடத்துல பிரியிற பாதை நம்ம கிங்குன் பிரிவோட ஆன்சிஸ்டரோட புனித இடத்துக்கு போறதுக்கான பாதை. அதனால இதுக்குள்ள யாரையும் நுழைய விடாதீங்க. இந்த இடத்த நீங்க தான் பாத்துக்கணும்னு சொல்ல, அதை கேட்ட சிங்கிவும், கவலைப்படாதீங்க கிராண்ட் மாஸ்டர், நாங்க பாத்துக்கிறோங்க, நீங்க இங்க இருந்து கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதை கேட்ட கிராண்ட் மாஸ்டர் சரின்னு சொல்லிட்டு அவர் அங்க இருந்து கிளம்புறாரு. அதே நேரத்துல இங்க கிங்குன் பிரிவோட மெயின் ஹால தான் காமிக்கிறாங்க. அந்த இடத்துல கிங்குன் பிரிவை சேர்ந்த சீடர்களுக்கும் கல்ட்டு குரூப்பை சேர்ந்தவனுங்களுக்கும் நடுவுல ஒரு பயங்கரமான போர் நடந்துகிட்டு இருக்கு. எல்லாரும் கண்ணாபுடான்னு மாத்தி கொலை பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. அப்ப அதே நேரத்துல இந்த இடத்துக்கு கல்ட்டு குரூப்பை சேர்ந்த எல்லா மாஸ்டரும் இந்த இடத்துக்கு வரானுங்க. இன்னொரு பக்கம் கிங்குன் பிரிவோட மாஸ்டர்ஸ் எல்லாம் நின்னுகிட்டு இருக்க, ரெண்டு பேருக்கு நடுவுல அந்த இடத்துல பயங்கரமான ஃபைட் ஒன்னு ஸ்டார்ட் ஆகுது. இங்க நடக்கிற எல்லாத்தையும் நம்ம கோஸ்ட் கிங்கும் மேல இருந்து அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கான். அதே நேரத்துல இங்க நம்ம ஹீரோ இருக்கிற இடத்த தான் காமிக்கிறாங்க. இந்த இடத்துல நம்ம ஹீரோவும் சிங்கியும் அந்த கல்ட்டு குரூப்பை சேர்ந்தவனை எதிர்த்து பயங்கரமா ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அந்த கல்ட்டு குரூப்பை சேர்ந்தவன் அவன் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கான். நம்ம சிங்கியும் ஹீரோவையும் ஒத்தால சமாளிச்சு
உடைச்சுக்கிட்டு இருக்கான். அப்ப அதே நேரத்துல நம்ம ஹீரோவும் அந்த ஆன்சிஸ்டர் காலை பாதுகாக்கிறதுக்காக அவன் இங்க இருந்து கிளம்புறான். இப்படி எல்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்க அதே நேரத்துல இங்க நம்ம பேம்போ எல்டரும் டிராகன் எல்டரும் பயங்கரமா ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல ரெண்டு பேரும் அவங்களோட எல்லா பவரையும் கேதர் பண்ணி ரெண்டு பேரும் ஒருத்தரை மாத்தி மாத்தி அட்டாக் பண்ணிக்க அதனால அவங்க இருந்த இடமே உடைச்சுக்கிட்டு ரெண்டு பேரும் வெளியே வந்துடுறாங்க. அதே நேரத்துல இங்க நம்ம சிங்கிவை தான் காமிக்கிறாங்க. அவன் அந்த கல்ட்டு குரூப்பை சேர்ந்தவன் கூட பயங்கரமா ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனும் அவனோட வெப்பனை பயன்படுத்தி அட்டாக் பண்ண நம்ம சிங்கிவும் இந்த இடத்துல அவனோட ஸ்பிரிச்சுவல் டிராகனை வெளியே கொண்டு வந்து அந்த இடத்துல இருக்கிறவனை பயங்கரமா அட்டாக் பண்ண பாக்குறான். அதை பார்த்து அவனும் அவனோட வெப்பனை பயன்படுத்தி நம்ம சிங்கியூ பண்ற ஸ்பிரிச்சுவல் டிராகனோட அட்டாக் எல்லாம் பயங்கரமா தடுத்துக்கிட்டு இருக்கான். ஆனா அவன் ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம சிங்கியோட ஸ்பிரிச்சுவல் டிராகனை சும்மா அசால்ட்டா பிரேக் பண்ணது மட்டும் இல்லாம நம்ம சிங்கியூவை போட்டு தள்ளுற மாதிரி பக்கத்துல வந்துடுறான். ஆனா அப்ப டக்குன்னு அந்த இடத்துக்கு வந்த ஒரு மிஸ்டீரியஸான ஆளு நம்ம சிங்கியூவை அட்டாக் பண்ண வந்தவனை அடிச்சு பறக்க விட்டுட்டு நம்ம சிங்கியூவை காப்பாத்துறாரு. அப்ப அந்த மிஸ்டீரியஸான ஆளு சொல்றாரு, யாரு நீ? உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா கிங்கின் பிரிவோட தடை செய்யப்பட்ட பகுதிக்குள்ளேயே நுழைய ட்ரை பண்ணி இருந்திருப்ப. அடே யாரா நீ குறுக்க வந்து நின்னுக்கிட்டு இருக்க? என்ன நான் யாரா? நான் யாருங்கிறத நானே மறந்து போயிட்டேன். அப்ப சடனா அவரை பின்னாடி இருந்து ரெண்டு பேரும் அட்டாக் பண்ண வர ஆனா அவர் அசால்ட்டா ரெண்டு பேரும் அடிச்சு பறக்க விட்டுறாரு. அப்புறம் நீ டிராகன் எல்டரோட டிசபிளா? அந்த அளவுக்கு மோசம் இல்ல. ஏ குழந்தை, உன் கையில இருக்க ஸ்வாடை எப்படி பயன்படுத்தணும்னு நான் உனக்கு சொல்லித்தரேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்ல அப்ப டக்குன்னு நம்ம சிங்கியூ கையில இருந்த அந்த ஸ்வாட் சும்மா பறந்து போய் அங்க இருந்த எல்லாரையும் போட்டு தள்ளது மட்டும் இல்லாம அந்த கல்ட்டு குரூப்பை சேர்ந்தவனையும் சும்மா அசால்ட்டா குத்தி கிழிச்சிடுது. அப்ப சாகரத்துக்கு முன்னாடி அவனும் நீ அந்த வாங்கு தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் அந்த இடத்துல செத்து போயிடுறான். சோ இந்த இடத்துக்கு வந்திருக்கிறது வாங்குனா நம்ம டிராகன் எல்டர் இவருக்காக தான் கல்ட்டு கூடயே கூட்டு சேர்ந்து இருந்திருப்பாரு. சோ அதே நேரத்துல இங்க நம்ம டிராகன் எல்டரையும் பேம்போ எல்டரையும் தான் காமிக்கிறாங்க. ரெண்டு பேரும் அந்த இடத்துல பயங்கரமா முறைச்சுக்கிட்டு நின்னுகிட்டு இருக்க அப்ப இந்த இடத்துக்கு நம்ம கோஸ்ட் கிங் வரான். பரவாயில்ல, நீ ரொம்பவும் திறமசாலி தான், அதே நேரத்துல ரொம்பவும் தந்திரமானவனும் கூட. என்ன புகழ்ந்து பேச வேண்டிய அவசியம் இல்ல. அடே டிராகன் எல்டர், என்ன பொறுத்த வரைக்கும் நீ எல்லாம் ஒரு மனுஷனே இல்லடா, உங்க யாரையும் நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம பேம்போ எல்டரும் அந்த இடத்துல கோஸ்ட் கிங்க போய் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காரு. பத்தாததுக்கு டிராகன் எல்டரும் போய் ஃபைட் பண்ண இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம பேம்போ எல்டர் அப்படியே சமாளிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்ப இத பாத்துக்கிட்டு இருந்த கிங்கின் பிரிவை சேர்ந்த இன்னொரு எல்டர் நம்ம பேம்போ எல்டருக்கு உதவி பண்றதுக்காக வேகமா இந்த இடத்துக்கு வந்து அந்த இடத்துல இருக்க கோஸ்ட் கிங் கூட அவர் ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்ப கிங்கின் பிரிவோட இன்னொரு எல்டரும் அந்த இடத்துக்கு வர ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து நம்ம கோஸ்ட் கிங் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. ஆனா கோஸ்ட் கிங் அவங்க ரெண்டு பேரையும் சும்மா அசால்ட்டா சமாளிக்கிறதோட மட்டும் இல்லாம ரெண்டு பேரையும் அந்த இடத்துல அடிச்சு சும்மா பறக்க விட்டுக்கிட்டு இருக்காரு. அதே நேரத்துல திரும்ப நம்ம சிங்கியூ இருக்கிற இடத்த தான் காமிக்கிறாங்க. அந்த மிஸ்டீரியஸான ஆளு நம்ம சிங்கியோட ஸ்வாட பார்த்துட்டு சொல்றான், இந்த ஸ்வாட நீ பயன்படுத்த நினைச்சினா அதுக்கு நீ ரொம்ப தைரியமான ஒருத்தனா இருக்கணும். உன்னை விட ரொம்ப சக்தி வாய்ந்த எனிமிய நீ ஃபேஸ் பண்ற மாதிரி உனக்கு நிலைமை ஏற்பட்டாலும் நீ உன்னோட உறுதிய எப்பவும் விட்டு கொடுத்துட கூடாது. இத நல்லா புரிஞ்சுக்கோ. சரி மாஸ்டர். அப்ப அதே நேரத்துல அந்த இடத்துல ஏதோ ஒரு பெரிய ஃபார்மேஷன் ஆக்டிவேட் ஆகுற மாதிரி தெரியுது. அத பார்த்த இந்த மிஸ்டீரியஸான ஆளு சொல்றாரு, ஹே குழந்தை, நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலி. ஏன்னா இந்த ஏன்ஷியன்ட் டிவைன் ஸ்வாட் ஃபார்மேஷன் பாக்குறதுக்கு உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. சரி குழந்தை, நீ கிராண்ட் மாஸ்டர் பாத்தினா இத மட்டும் அவர்கிட்ட மறக்காம சொல்லிடு. ஆன்சிஸ்டர் புனித இடத்தை சேர்ந்த வேலைக்காரன் 100 வருடங்களா தனிமையில சும்மா தான் இருக்கேன், வாய்ப்பு இருந்தா அவனை வந்து பார்க்க சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மிஸ்டீரியஸான ஆளு அங்க இருந்து கிளம்பிடுறாரு. அதை கெட்ட நம்ம சிங்கிவும் சரி மாஸ்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் அங்க இருந்து கிளம்புறான். அதே நேரத்துல இங்க நம்ம ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. அவன் இந்த புனித இடத்துக்குள்ள நுழைய முயற்சி பண்ண எல்லாரையும் அவனோட ஈவில் பவர்ஸை பயன்படுத்தி போட்டு தள்ளி வச்சிருக்கான். ஆனா அவனும் அந்த இடத்துல சுயநினைவுல இல்லாத மாதிரி தான் தெரியுது. இதெல்லாம் பார்த்த நம்ம லூசியும் என்ன பண்றதுன்னே தெரியாம நம்ம ஹீரோவை பார்த்துட்டு அந்த இடத்துல நின்னுக்கிட்டு இருக்கா. சைஃபாங் உனக்கு என்னடாச்சு? லூசி நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஹே சிங்கியூ, சைஃபாங் நீ நல்லா தானே இருக்க? கவலைப்படாத, நான் நல்லா தான் இருக்கேன். சரி, புனித இடத்துல இருந்த எல்லா கல்ட்டு குரூப்பை சேர்ந்தவங்களையும் நம்ம போட்டு தள்ளிட்டோம். சைஃபாங் அப்புறம் லூசி வாங்க நம்ம கிங்கின் பிரிவோட மெயின் ஹாலுக்கு போய் மத்தவங்களுக்கு உதவி பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்ல அதை கேட்ட நம்ம ஹீரோவும் லூசியும் இங்க இருந்து வேகமா கிளம்புறாங்க. ஆனா இதே இடத்துல தான் நம்ம பையாவும் நின்னுக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ போறதே அப்படியே சோகமா நின்னு பாத்துக்கிட்டு இருக்க இந்த இடத்துல எப்படி சீன் கட் ஆகுது. அதே நேரத்துல இங்க அந்த மாங்க தான் காமிக்கிறாங்க. அவரோட வயித்துல பயங்கரமா காயம் ஏற்பட்டிருக்கு. அப்பதான் அந்த இடத்துல அந்த ஸ்வாட் ஃபார்மேஷன் அவர் பாக்குறாரு. என்ன இந்த ஃபார்மேஷன்? இது டிவைன் ஸ்வாட் ஃபார்மேஷன் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் அந்த இடத்துல ஷாக் ஆக அதே நேரத்துல இங்க பார்த்தா அந்த டிவைன் ஸ்வாட் ஃபார்மேஷனை நம்ம கிராண்ட் மாஸ்டர் தான் அந்த இடத்துல போட்டுக்கிட்டு இருக்காரு. அதை பார்த்த கல்ட்டு குரூப்பை சேர்ந்த எல்லாரும் வாயை பொளக்குறானுங்க. ஏன்னா இந்த ஃபார்மேஷன் இது ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு ஃபார்மேஷன். நம்ம கோஸ்ட் கிங் அதை பார்த்து அப்படியே ஷாக் ஆகி போய் நின்னுக்கிட்டு இருக்க. சோ இதோட இந்த எபிசோட் முடியுது நண்பா. இந்த எபிசோட் கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இதுக்கப்புறம் வர்ற எல்லா எபிசோடும் சும்மா வேற லெவல்ல வெறித்தனமா போக ஆரம்பிக்கும். கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் அதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு ஆன் டைம் நோட்டிபிகேஷனா காமிக்கும். சரி, நாளைக்கு உங்களை அடுத்த எபிசோட்ல வந்து பாக்குறேன். தேங்க்யூ.